வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது ஆகஸ்ட் 9 ஆடி 24. இந்நிலையில் நமது முந்தைய அறிவிப்புகளில் எதிர்பார்த்த வானிலை அமைப்பும் மழைப்பொழிவும் தொடர்கிறது. ஆகஸ்ட் 15 வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட வானிலை அமைப்பு மேலும் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இன்றைய நிலையில் மழைப்பொழிவு எந்தெந்த மாவட்டங்களில் தீவிரமடைய போகிறது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் எங்கெல்லாம் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் மாற்றமடைந்து வலுவடைய இருக்கின்றன, ஏற்பட்டிருக்கும் இந்த தீவிர வெப்பச்சலன மழைப்பொழிவானது எந்த தேதி வரை எந்த நாள் வரை நீடிக்கக்கூடும் என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. நமது முந்தைய விளக்கங்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் முதல் தேதிகளில் எதிர்பார்த்த அந்த வானிலை அமைப்பு நீடிக்கிறது. வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு மத்திய இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து குறைவெடுத்த மாறுபாடுகள் நீடிக்கின்றன. அதே போல குமரிக்கடல் பகுதி சார்ந்தும் குறைவெடுத்த மாறுபாடுகள் நீடிக்கின்றன. நிலநடுக்கோட்டு மத்திய இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து குமரிக்கடலை ஒட்டி நீடித்து வந்த குறைவெடுத்த மாறுபாடுகள் சற்று தெற்கு தென்மேற்காக விலக தொடங்கியிருக்கின்றன. தென் கடையோடி மாவட்டங்களான குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ராமநாதபுரம் மாவட்டம் சார்ந்தும் கடலோரம் மற்றும் கடல் பகுதியில் நீடித்து வந்த கீழடுக்கில் ஏற்பட்டு வரக்கூடிய சுழற்சி தொடர்கிறது. பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் கீழடுக்கில் சுழற்சியானது வலுவடைகிறது. மழைப்பொழிவு தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை மாவட்டங்களில், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்து நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த கீழடுக்கு சுழற்சியின் மூலமாக ஏற்பட்டு வருகின்றன. இது ஒரு புறம். வடக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைவெடுத்தம் சற்று வலு குறைந்திருக்கிறது. வடமேற்கு இந்திய துணைக்கண்டத்தினுடைய பகுதிகளில் குறைவெடுத்தம் நீடிக்கிறது. வடக்கு மத்திய இந்திய பகுதிகள் சார்ந்து வளிமண்டல மேலடுக்கில் குறைவெடுத்தம் வலுவாக இருக்கிறது. அதே நேரத்தில் கீழடுக்கில் வலுவிழந்திருக்கிறது, வலு குறைந்திருக்கிறது. அதாவது தென்மேற்கு பருவக்காற்றை வடமேற்கு இந்திய நிலப்பரப்பு சார்ந்தும் வடகிழக்கு இந்திய நிலப்பரப்பு மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்தும் வலுவாக உள்ளிருக்கக்கூடிய நிலை குறைந்திருக்கிறது, ஈர்ப்பு குறைந்திருக்கிறது. எனவே குவிதலானது கேரளம், தமிழகம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் என காற்று குவிதல், தென்மேற்கு பருவக்காற்று குவிதல் வலுவடைந்திருக்கிறது. இதுதான் அடிப்படையான வானிலை மாற்றம். இந்த காற்று குவிதலை நிலப்பகுதி நோக்கி குவியப்படுத்த ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் தான் வெப்பச்சலன மழைப்பொழிவை தமிழகத்தில் தற்போது ஏற்படுத்தி வருகின்றன. அதற்கு வெவ்வேறு நிலைகளில் நிலப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய பகல் நேர வெப்பம் அதிகரிக்க ஏற்படக்கூடிய குறைவழுத்தம், அதாவது தாழமுக்கம், இந்த வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு இயல்பான காரணங்களாகின்றன. மேற்கு காற்று குவிதலும் கிழக்கு காற்று இணைப்பும் வடமேற்கில் இருந்து தெற்கு உள் கர்நாடக பகுதிகள் வழியாக மத்திய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வரை நீடித்து நகரக்கூடிய கீழடுக்கில் நகரக்கூடிய வடமேற்கு காற்றும் இணைப்பினை ஏற்படுத்தி இந்த தீவிர வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே காரணமாக இருக்கின்றன. இந்த அமைப்பு நாம் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கு சாதகமான வானிலை அமைப்பு. குமரிக்கடல் மற்றும் பாக்சலசந்தி சார்ந்து நீடிக்கக்கூடிய குறைவெடுத்த மாறுபாடுகள், குறிப்பாக ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, குமரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து வங்கக்கடல் மற்றும் தென்னிலங்கையை ஒட்டி
பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் ஏற்படக்கூடிய கீழடுக்கில் ஏற்படக்கூடிய சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி நாம் முன்பே கூறிய வகையில் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் வலுவான வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு காரணமாக அமைகிறது. இது இன்றைய நிலையிலும் நீடிக்கிறது. மேலும் இந்த கீழடுக்கு சுழற்சியானது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து நீடிக்கக்கூடிய இந்த குறைவடுத்த மாறுபாடுகள் தெற்கு தென்மேற்காக விலகும் அதே நிலையில் இதுவும் குமரிக்கடல் பகுதி நோக்கி சற்று தெற்கு தென்மேற்காக விலகக்கூடிய நிலை அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை நகர்வாக எதிர்பார்க்கப்படுகிறது. இது தென் கடைகோடி மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வலுவான மழைப்பொழிவை, அதாவது குமரி, நெல்லை இந்த மாவட்டங்கள் மழைப்பொழிவில் இருந்து விலக்கம் பெற்றிருக்கின்றன. அதாவது மழை வாய்ப்புகள் அவ்வளவாக ஏற்படவில்லை. இந்த கீழடுக்கு சுழற்சியானது சற்று தெற்கு தென்மேற்காக குமரிக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிலையில காற்று குவிதல் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து வலுவாக குவிதல் ஏற்பட்டு கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய 48 முதல் 72 மணி நேரங்களில் வாய்ப்புகள் இருக்கின்றன. இது முதற்கட்டமாக தென் கடைகோடி மாவட்டங்களுக்கு மழை அறிவிப்பு. அடுத்தடுத்த நாட்கள்லையும் இது வலுவடையும். இந்த வானிலை அமைப்பு எதுவரை நீடிக்கும்? நாம் 15ஆம் தேதி வரை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம். இந்த வானிலை அமைப்பு வரும் 15ஆம் தேதி வரை அதிகபட்சமாக வலுவடைந்து காணப்படும் என நம் முந்தைய அறிவிப்புகளில் எதிர்பார்த்தோம். அதையே நாம் அறிவிப்பாகவும் வெளியிட்டிருந்தோம். தற்போதைய நிலையில் இந்த வானிலை அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவது, அதனுடைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வேகம் குறைந்திருக்கிறது. எனவே இந்த வானிலை அமைப்பு மேலும் 5 முதல் 6 தினங்களுக்கு நீடிக்கக்கூடும். 5 முதல் 6 தினங்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் ஒரு 7 தினங்கள் வரை, 15ஆம் தேதியிலிருந்து 7 தினங்கள் வரை, ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட இதே அமைப்பு, வானிலை அமைப்பு நீடிக்க, மழைப்பொழிவும் இதே நிலையில் சில மாற்றங்களுடன் மாவட்டங்களில், கடலோர மாவட்டங்களில் சில மாற்றங்களுடன் மழைப்பொழிவு தொடரவே அதிகபட்சமான வாய்ப்புகள் தெரிகிறது. இதுவே நமது வானிலை நகர்வாகவும் நமது கணிப்பின் வாயிலாக எதிர்பார்க்கின்றோம். மழைப்பொழிவு, கணிசமான மழைப்பொழிவு இந்த நாட்களில் கடலோர மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்களில், தென் கரைக்கோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். இன்றைய நிலையில் இதே அந்த வானிலை அமைப்பு இதே வகையில் தான் நீடிக்கப் போகுது. இருப்பினும் மேற்கு காற்று சற்று வேகம் குறைந்து இந்த நிலையில் காணப்படுகிறது. எனவே மத்திய மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கிறது, மிதமான மழைப்பொழிவாக இருக்கிறது. கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மேகமூட்டமான வானிலை அமைப்பு வலுவாக ஏற்படுவதோடு மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு காற்றின் வேக மாறுபாடு சாதகமாக இருப்பது சற்று குறைவு. அதே நேரத்தில் வடமேற்கு திசையிலிருந்து காற்று குவிதல் மத்திய மாவட்டங்கள் நோக்கியும், டெல்டா மாவட்டங்கள் நோக்கியும், வட கடலோர மாவட்டங்கள் நோக்கியும் வலுவடையக்கூடும். மேற்கு காற்று குவிதலும் கடலோர மாவட்டங்கள் நோக்கி, அதாவது தென் கடலோர மாவட்டங்கள் நோக்கியும், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நோக்கியும் மேற்கு காற்று குவிதலுக்கு சாதகமான சூழல் இந்த நிலையில் இருக்கின்றன. வடக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைவழுத்தம் வலுவடையாத நிலையில் வங்கக்கடல் பிரிவு தென்மேற்கு பருவக்காற்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் நிலப்பகுதி தாழமுக்கங்கள் சார்ந்து கிழக்கிலிருந்து வலுவாக உள்நுழையக்கூடிய சூழலும் இருக்கின்றன. எனவே 3 திசை காற்று இணைப்புகள் வலுவான மழைப்பொழிவை வடகடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளிலும் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும்.
அந்த வகையில் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், பெரம்பலூர் மாவட்டம் சார்ந்தும் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர பகுதிகளில் சற்று வலுக்குறைந்த மழைப்பொழிவாகவும், உள்பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவாகவும் இன்றைய நிலையில் மழை வாய்ப்புகள் இருக்கலாம். கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. தீவிரமான இடிமழை பொழிவிற்கு சற்று குறையலாம் இன்றைய நிலையில் மட்டும். கடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவு உண்டு. அது தெற்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் கிழக்கு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. அதே நேரத்தில் தீவிரமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கும். அவ்வளவுதான். மழைப்பொழிவு உண்டு. திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டம் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்பகுதிகளில் இன்று கூடுதல் மழைப்பொழிவிற்கும், திண்டுக்கல் மாவட்டத்தில் அநேக இடங்களில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு, ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அநேக இடங்களில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்க ஆங்காங்கே தூறல், சாரல், மிதமான மழைப்பொழிவு என்ற நிலையிலும், தெற்கு உள் மாவட்டங்களில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு சற்று வாய்ப்புகள் அதிகரித்தும் காணப்படும். குமரி, நெல்லை, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்து சற்று மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள், தீவிர மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் மாலை நேரத்தில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு ஏற்படும். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை சாரல், தூறல் தொடரும். மிதமான மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கும். நெல்லை, குமரி மாவட்டங்களிலையும் ஓரிரு இடங்களில் இன்றைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை மறுநாள், அதாவது அடுத்த 72 மணி நேரங்களில் நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தென் கரைக்கோடி மாவட்டங்களுக்கு வலுவாகவே இருக்கின்றன. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து பரவலான மேகமூட்டமான வானிலை அமைப்பு, ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு, மிதமான லேசான மழைப்பொழிவு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மேகமூட்டமான வானிலை அமைப்பு, ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் சார்ந்து வலுவான மழைப்பொழிவிற்கு இன்றைய நிலையில் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மாலை நேரத்தில் மேகமூட்டமான வானிலை அமைப்பும், ஒரு சில கடலோர பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் குறைந்தது என்று பார்க்கும்போது, வடமேற்கு காற்று தென்கிழக்காக விலகுகிறது. இது தெற்கே உள்ள திருவண்ணாமலைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு, திருவண்ணாமலை, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை இந்த மாவட்ட பகுதிகள் சார்ந்து மழை வாய்ப்புகள் சற்று குறைகின்றன. மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்க ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகளை பொறுத்தவரை அது இதர டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை அமைப்பை பெறுகிறது. டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு கடலோர பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை அமைப்புடன் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவை ஏற்படுத்தி வங்கக்கடல் நோக்கி காற்று குவிதல் விலகும். நள்ளிரவுக்கு பிந்தைய நிலையில் கிழக்கு காற்று குவிதல் வலுவடையக்கூடிய நிலையில் கடலோர பகுதிகளில் அது விழுப்புரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் பகுதிகள் சார்ந்த கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நல்ல மழைப்பொழிவை நள்ளிரவுக்கு பிந்தைய நிலையில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இதுதான் இன்றைக்கான வானிலை நகர்வாக இருக்குது. இதே வானிலை அமைப்பு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம குறைந்தபட்சம் 15ஆம் தேதி வரையும், மேலும் அதிகபட்சமாக 22ஆம் தேதி வரையிலும் இந்த வானிலை அமைப்பு சிறிய சிறிய மாற்றங்களுடன் நகர்வதோடு நிறைவான மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது.
இதுதான் இன்றைய நிலையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை மாற்றங்களாக இருக்கு. எனவே மழைப்பொழிவு 22ஆம் தேதி வரை என்பது உறுதிப்படுத்தலாம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.